வணக்கம். வெல்கம் டு கார்த்திகேயன் அனாலிசிஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மெயினாக நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதில் நமக்கு அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டருக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த போஸ்ட்டுக்கான லைவ் ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு சிலபஸ் கோட் 504 பேஸ் பண்ணி இருக்க போகுது. இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 மேலேருந்து இந்த டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த டெஸ்ட் பற்றின டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். டெஸ்ட் வந்து உங்களுக்கு லைவ்ல கண்டக்ட் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் கேமரா ஆன் பண்ணி வச்சு லைவ்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமோட ரியல் ஃபீல் இருக்கணும். ப்ளஸ் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் இந்த ஒரு ஆப்ஷனை நாங்கள் சூஸ் பண்ணி பண்ணுறோம். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமும் டெஸ்ட்டோட ஆன்சர் கீஸ் பிடிஎஃபாக சென்ட் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் வந்து அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான டிஸ்கஷன் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு செட் பண்ணிவிடுவோம். கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்துடும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஈஸியாக நீங்கள் எழுதலாம். இந்த டெஸ்ட்டில் வந்து என்னென்ன நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட்டை வந்து நாங்கள் 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அதாவது எஸ்சிஆர்டி அப்படின்றது முதல் லெவல். அதாவது எஸ்சிஆர்டி டெஸ்ட் வந்து எஸ்சிஆர்டி ரொம்ப பேசிக்கான ஒன்று அப்படின்றதுனால எஸ்சிஆர்டி மேண்டேட்டரியாக நாங்கள் வச்சுருக்கோம். எஸ்சிஆர்டி டெஸ்ட் வந்துடும். ப்ளஸ் வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட் வந்துடும். அதாவது மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இதெல்லாமே யூனிட் வைஸ் டெஸ்ட் வந்து ஆர்டராக வந்துடும். ப்ளஸ் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டும் நாங்கள் கொண்டு போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட். இந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி மாதிரி 200 கொஷின்ஸ் 70, 65 அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறோம். இந்த டெஸ்ட்டோட டைமிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைவ்ன்றதுனால உங்களுக்கு வந்து ஃபுல் டைம், அதாவது 7:30லேருந்து 10:30 வரைக்கும் 3 ஹவர்ஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு லைவ்ல வந்து இந்த டெஸ்ட் இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த டெஸ்ட்டை பற்றின உங்களுக்கு என்ன லெவலில் நாங்கள் இந்த யூனிட் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லெவல் வந்து யூனிட் வைஸ் தான் நமக்கு ஃபஸ்ட்டு லெவலாக கொண்டு போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து உங்களுக்கு 31 மே பேசிக்கானது அப்படி எஸ்சிஆர்டி அப்படின்றதுனால ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட எஸ்சிஆர்டி புக் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு எப்படி வரும்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு யூனிட்டும் எக்கனாமிக்ஸில் ஒரு யூனிட்டும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்க எல்லா யூனிட்ஸும் வந்து கவர் ஆனதுக்கப்புறம், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மொத்தமாக கவர் ஆகிடும். அப்புறம் வந்து நமக்கு 6th டெஸ்ட்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிஞ்சுது. 7th டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் அதே மாதிரி எஸ்சிஆர்டி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து எக்கனாமிக்ஸு. லெவல் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் டெஸ்ட்டும் பிவைக்யூ பேஸ் பண்ணின டெஸ்ட்டும் தான் உங்களுக்கு வந்து லெவல் 2ல இருக்க போகுது. லெவல் 2ல உங்களுக்கு அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் இருக்க போது, அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் ப்ளஸ் எக்கனாமிக்ஸும் வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் அந்த லெவல் 2ல நாங்கள் வந்து வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட். இந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் எப்படி அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சேம் டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில், அதாவது எக்கனாமிக்ஸ்லேருந்து 70 கொஷின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து ஈச் 65 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதேமாதிரி உங்களுக்கு 2 மார்க் டெஸ்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து இருக்க போது, சேம் இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஆன்சர் கீஸ் ப்ளஸ் வந்துட்டு டிஸ்கஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்க போகுது. நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட்டுக்கெலாம் வந்து சோர்ஸ் உங்களுக்கு ரெஃபரன்ஸ், அதாவது இந்த வேர் டு ஸ்டடி மாதிரி அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் அதையுமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். யூனிட் வைஸில் பிரித்து ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு அது யூனிட்டு, அது எந்தெந்த புக்கில் இருக்குது, என்ன ஆத்தர் வந்து ரெஃபர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சேம் அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்க்கும் சேம் அதே மாதிரி யூனிட் வைஸில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து அது ஈஸியாக நீங்கள் ரெஃபர் பண்ணி தேடி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சேம் எக்கனாமிக்ஸ்க்கும் அதே மாதிரி எந்தெந்த புக்கில் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான். நெக்ஸ்ட் வந்து சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து டெஸ்ட் டைமிங் 7:30 to 10:30. நீங்கள் வந்து இந்த டைமிங்கில் வந்து வேறு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ப்ராப்பராக எப்படி எக்ஸாமில் நீங்கள் ஃபீல் பண்ணி எழுதுவீங்களோ அதே மாதிரி இதே மாதிரி இங்கேயும் உட்காந்து எழுதணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பேட்டர்ன். ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ இது இந்த சப்ஜெக்ட் எவ்வளோ ஆகுது, இந்த சம்முக்கு எவ்வளோ ஆகுதுன்றது நீங்கள் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அதே மாதிரி ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2,999 வரும்பா நியூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா. இதுவே இல்லை நம்ம ஆல்ரெடி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரினா உங்களுக்கு வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2,499 வந்துடும். இதுக்கெல்லாம் வந்துட்டு இதுதான் டீட்டெயில்ஸு, டெஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸு. உங்களுக்கு வேறு எந்த டீட்டெயில்ஸ் தேவை இல்லை டவுட்ஸ் எதனா இருக்குது அப்படின்னா கூட இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம வந்து டெஸ்ட்டு கொண்டு போகிறோம். ஏன்னா ரொம்பவே ஷார்ட் டைமு.
ஷார்ட் டைமில் கரெக்டாக நீங்கள் இந்த டேட்டுக்கு ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக நீங்கள் வந்து சிலபஸ் கவர் பண்ணலாம். எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட் டேட்லேருந்து ஜாயின் பண்ணீங்கன்னா. ஸோ 31st மேலேருந்து இது ஸ்டார்ட் ஆக போகுது. டைமிங் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு இல்லை கிளாஸோட சேர்த்து வேணும்னா வந்து கிளாஸ் பற்றின வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் பாருங்கள், கிளாஸும் போயிட்டு இருக்கு. கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள்.